என்கிட்ட ரெகுலராக பீப்புள் வந்து கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபிட்னஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸு, டயட்டு இது இல்லாமல் வேறு எதனா விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கட்டாயம் இருக்குது. மூணாவது அந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தூக்கம். அதாவது என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளாக டெய்லி பேசிஸில் நான் வந்து மார்னிங் எழுந்துக்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 4:30லேருந்து 5 இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு இல்லை மேக்ஸிமம் 11 மணி. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எப்படி நீங்கள் வந்து தூக்கத்தை வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, அந்த நைட் டைம் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு சீக்ரெட்லாம் கிடையாது, ராக்கெட் சயின்ஸும் கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக பெட்டுக்கு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எழுந்திருக்க முடியும். நைட் நேரத்தில் நம்ம அன்வான்டாக வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதோடைய யூசேஜ் அதிகமாச்சுன்னா தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். உங்களுடைய தூக்கம் கம்மியாச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபிட்னஸும் உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் வந்து அடி வாங்கிடும். நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் வந்து தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ தான் உங்களுடைய உடம்பு வந்து ரெக்கவரி வந்து ஆகும், உங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிட்னஸை ரொம்பவே வேகமாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம். மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 1-on-1 நான் உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.